என்னடா அவன் காம நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்? ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. நிச்சயமா இது அது இல்லை கைஸ், இது வேற. 2021 சாம்சங் லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி டேப் A7 லைட் 2023 ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே வருது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க ரேட்டையும் பயங்கரமாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ். ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு லுக்கு கொடுக்குது இது. ரொம்ப ஒரு ஸ்லீக்கான மெட்டல் பாடி, பின்னாடி ரெண்டு சைட்லையும் ரெண்டு மேலையும் கீழையும் வந்து பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்லிப்பரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஓரளவுக்கு ஒரு கிரிப் இருக்குது அதில். ஆனாலும் நீங்கள் ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். 8.7 இன்ச் பெரிய எல்சிடி டிஸ்பிளே 1340x800 பிக்சல் ஸ்க்ரீனில் வருது. பார்க்குறதுக்கு கலர்ஸ்லாம் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. லெட்டர்ஸ்லாம் நல்ல கிறிஸ்பாக தெளிவாக இருக்குது. அதனால் நீங்கள் மல்டிபிள் யூஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஓகே. மூவிலாம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் மூவி வாட்ச் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். ஃபுல் HD மூவிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதனால் நல்ல குவாலிட்டியான மூவி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கிறிஸ்பாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே 3.5mm ஜாக் கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்துலேயே Type-C சார்ஜிங் போட்டிருக்குது. இதுதான் அவங்க பவருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். பக்கத்தில் ஒரு மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர். இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர், பாட்டத்தில் ஒன்று டாப்பில் ஒன்று, ரெண்டு இருக்கும். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் சிம் கார்டு போட முடியாது கைஸ், இது வந்து வைஃபை டிவைஸு. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா சாம்சங் ஃப்ளோ. வித்தின் செகண்ட்லேயே அந்த வீடியோ வந்து உங்கள் டேப்லெட்டுக்கு மாறிக்கிறது. அதே மாதிரி டேப்லெட்டில் உள்ளதையும் நீங்கள் ஃபோனுக்கு மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது பிசிக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். So it is very convenient option. I pay money. Complaint border. என்ன வேணும்? What chutney? சட்னி. Hey! Thanks sir. சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துலடா வைக்கணும். ஃபுல். அவ்வளவுதானே? வச்சிட்டேன். ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, I am sorry. Edge panel ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வேணுங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சரும் இருக்குது. ப்ரௌசிங் த இன்டர்நெட் செம சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப ஸ்மூத்தாகவே நீங்கள் ப்ரௌஸ் பண்ண முடியும். நிறைய இமேஜ் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லேக்னஸ் வந்து ஃபீல் ஆகுது ஒகேஷனலாக. மற்றபடி ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்னே சொல்லலாம். லெட்டர்ஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பாக தெளிவாக இருக்கிறதுனால ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதில் நீங்கள் இபுக்ஸ் படிக்கிறதுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா சாம்சங் கிட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு எவ்வளோ டேட்டா அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கூட செட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்க கையில் கொடுத்துடலாம். அவங்க டைமுக்குள்ளே அவங்களுடைய கான்டென்ட் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒக்டா-கோர் ப்ராசஸர், MediaTek MT8768T. இது கொஞ்சம் ஓல்டர் சிப்செட் தான், ஆனால் சூப்பராக இது கேம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுது. ஒரு மீடியம் லெவல் கிராஃபிக்ஸ் கேம் அப்படின்னா ஓகே, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நோ ஃப்ரேம் ட்ராப்ஸ், நோ லேக்ஸ், நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு. ஹீட்டிங் இஷ்யூம் பெருசாக சொல்ல முடியாது. ஒரு 30 மினிட்ஸ் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு ஹீட்டிங் இருக்குது, ஆனால் ரொம்ப ஓவராக இல்லை அப்படிங்கிறது நல்ல விஷயம். ரெண்டாவது சவுண்ட்ஸ் கைஸ், எக்ஸலண்ட் சவுண்ட் குவாலிட்டி கைஸ். யூ வில் பி அமேஸ்ட் when you play. இது டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டத்தோடு வர்றதுனால கேமுக்கும் அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன்லேயோ ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயோ கேட்குறீங்க அப்படின்னா சவுண்ட்ஸ்லாம் சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்குது. செம்ம வைப்பு. ஆனால் பேஸ் இருக்காது, ஆனால் மற்றதெல்லாம் செம சில்லாக இருக்குது.
செமையாக இருக்குது இதில் மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல ஒரு கிளியர் குவாலிட்டி மூவி இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், செம சூப்பராக நீங்கள் வந்து ஹெச்டி கான்டென்ட்டை வாட்ச் பண்ண முடியும். ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு மூவி இதில் வாட்ச் பண்ணுறது, ப்ரௌஸ் பண்ணுறது, யூடியூப் வீடியோ பார்க்குறது, உங்களுடைய ஓன் வீடியோ பார்க்குறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிவைஸ் தான் இது. 5100 mAh பேட்டரி. ஈஸியாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 hours எடுத்துக்கிறது. இந்த பாக்ஸ்லேயே 7.5 watt சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் 15 watt சார்ஜர் இதை அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால 15 watt கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து ஒரு 2 hours குறைஞ்சிருக்கும். ஓஎஸ் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 13 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருது. அது கூட சேர்த்து சாம்சங் One UI 5.1.1. அதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், ப்ளூடூத் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ். ரொம்ப குயிக்காக அவங்களால ஸ்விட்ச் பண்ணி போக முடியும். அந்த அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். அதில் பின்னாடி 8 MP, ஃப்ரண்டில் 2 MP. பின்னாடி உள்ள கேமராலையும் சரி, ஃப்ரண்டில் உள்ள கேமராலையும் சரி, நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 1080p வீடியோஸ் வித் 30 frames per second. சில கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆரம்ப விலை இது $160 போச்சு. ஆச்சு இந்தியாவில் ஒரு 15,000 14,000 கிட்ட வருதா. இப்போ வந்து 9,000 rupeesக்கு கிடைக்குது. அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை ஃபஸ்ட்டு டேப்லெட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது அதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்கும். ரொம்ப ஒரு பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸர் அப்படின்னா இது நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு டேப்லெட். ஸோ எல்லா ஃபீச்சரும் கொண்ட ஒரு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு டேப்லெட். இதை நீங்களும் பிரியப்பட்டீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, மிக்க மகிழ்ச்சி. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை பாபா ஃப்ரம் பெம்ராக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.